பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்க. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, மீண்டும் உங்களுக்காக இந்த 4ஆம் தேதி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். ஆமேன். அவருடைய வார்த்தையில் கட்டப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகள் விசேஷித்தமானவர்கள். இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன். சாத்தானை எதிர்க்கிற நம்பர் 1 ஆயுதம் என்று அபிஷேகம். பிரியமானவர்களே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களை கண்டாலே அவனுக்கு கூட ஒரு அலர்ஜி ஆயிரும். நம்பர் 2 என்னது? வேர்ட் ஆஃப் காட், வசனம்தான். உதாரணமாக இயேசு ராஜா சாத்தானை ஜெயித்தாரே. அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, ஆமேன், அவர் பசியாக இருந்தபோது அவன் வந்தானே. அவன் எப்போ நம்மக்கிட்ட வருவானா? நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் இருப்போம், பிரச்சனையில், அப்போ தான் அவன் வந்து நுழைவான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் சாப்பாட்டினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினால பிழைப்பு உண்டாகும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீடிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல வாசிக்கணும், சரியா? 2வது விசுவாசிக்கணும், சரியா? 3வது தியானிக்கணும், சரியா? இது 3. முதல்ல வாசிக்கணும், 2வது விசுவாசிக்கணும், 3வது தியானிக்கணும். 4th ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணணும். ஆமேன். அந்த ஆராய்ச்சி பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் அது ஒருவேளை டெய்லி டே டு லைஃப்பில் உங்களுக்கு வீட்டு வேலை, பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியம், பிஸ்னஸ்ஸு, நிறைய காலையில் எழும்பின உடனே உங்களுக்கு கமிட்மெண்ட் கூட இருந்தால், நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்கள் டைம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க, சரியா? அடிக்கடி தியானம் பண்ணுங்க. இன்றைக்கு வாசித்த வேத பாடத்தில் கர்த்தர் உங்களுக்கு தொட்ட, உங்கள் இருதயத்தை தொட்ட வார்த்தையை அந்த நாள் முழுவதும் அடிக்கடி பேசுங்க. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எனக்கு பேசினா ரொம்ப பலனாக இருந்தது. அவங்க பலவீனமாக இருப்பாங்க, அந்த பலவீனம் உங்களால் பலப்படுத்தப்பட முடியும். அப்போ இந்த வார்த்தையினால் வேதம் சொல்லுகிறது அல்லவா? யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில், என் வசனங்கள், தேவ வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. அப்போ அபிஷேகத்தில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது போல வசனத்தில் ஸ்பிரிட் இருக்கிறது, 2வது லைஃப் இருக்கிறது. ஆமேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லையா? வேத வசனங்களை சார்ந்து பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாக வேத வசனத்தை பெற நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளுங்க, வாசிங்க, விசுவாசிங்க, தியானிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுவோமா? அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஹல்லேலூயா. கர்த்தாவே, வேத வசனங்களால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த ஆபிரகாம், ஆண்டவரே, ஆதியாகமம் 12 தான் முதல் சந்திக்கிறீர். அப்பொழுது நீர் சொன்ன வாக்கை நம்பி பிளைண்டா, ஆண்டவரே, அப்படியே 75 வயதிலிருந்து 170 வயது வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணினாரப்பா. அதே போல தான் ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அத்தனை சந்ததி உம்முடைய வார்த்தையை சார்ந்திருந்தார்களப்பா. இன்று வரைக்கும் நாங்கள் உண்மையை உம்முடைய வசனத்தை சார்ந்திருக்கிறோம் ராஜா. வாக்குத்தத்தங்களின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை வசனத்தால், கிருபையினால், வல்லமையினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேத வசனங்கள் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து சத்துருவின் கிரியைகளை மேற்கொண்டு ஆண்டவரை ஜெயம் எடுப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறை வரைக்கும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வசனம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. மற்றவங்களுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா, சந்தோஷத்தை கொடுக்கிறவளாக மாறணும்னா ஷேர் பண்ணுங்கள், சரியா? உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.